அனைவருக்கும் வணக்கம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். 22/2/2024 ராசி பலன்கள். 22/2/2024 வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை ஒன்றும் இல்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:32. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:14 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:26 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு மாலை 6:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். மேஷராசி நேயர்களே, எதிலும் நிம்மதி ஏற்படும். வீட்டில் ஆதரவுகள் ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பேச்சு திறமையால் முன்னேற்றம் அடைவீர்கள். இருப்பினும் நிதானமாக செயல்படுவது நல்லது. சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி பொருள் வரவுகள் மேலோங்கும். பரணி கௌரவங்கள் உண்டாகும். கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். கடன் சுமை குறையப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். கௌரவங்கள் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கையாளுவீர்கள். கௌரவங்கள் கூடும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்து கொண்டு செயல்படுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் நெருக்கம் ஏற்படும். திருவாதிரை முன்னேற்றங்கள் கூடும். புனர்பூசம் முயற்சிகள் சாதகமாகும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையப் பெறுவீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேச்சுக்களை குறைக்கவும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நிம்மதியான நாள். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும். சிம்மராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். யோசித்து செயல்படவும். புதுவிதமான குழப்பங்கள் வந்து நீங்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் செலவுகள் கூடும். நிதானமாக செயல்பட்டு சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் செலவுகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமையும். வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். ஆதரவான நிலை எதிலும் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த கடமைகள் அதிகமாகும். மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாகும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. உத்திரம் கவலைகள் தீரும். ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும். சித்திரை வருமானம் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, கௌரவங்கள் கூடும். எதிலும் ஆதரவான நிலை அமையும். வியாபாரத்தில் மாற்றமான நிலை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மென்மைகள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கௌரவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி வளர்ச்சிகள் கூடும். விசாகம் ஆர்வம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். செலவுகள் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். இருப்பினும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களினால் ஆர்வமான நிலை உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிலும் வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் தன்னம்பிக்கை உண்டாகும். அனுஷம் ஆர்வம் ஏற்படும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. உடல் அசதிகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் பேச்சுக்களை குறைக்கவும். பூராடம் சோர்வுகள் ஏற்படும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் கூடும். வரும் காலம் தொடர்பான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நினைத்த காரியத்தை செய்து முடித்து மகிழ்ச்சிகள் அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் வருமானம் மேலோங்கும். அவிட்டம் பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் நிம்மதியான நிலை கிடைக்கும். அலுவலகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புகழும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள். மீனராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். கவலைகள் நீங்கும். எதிலும் ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். திரட்டாதி கௌரவங்கள் நீங்கும். ரேவதி நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.